ஸோ கேட்ராக்ட் என்பது வந்து ரொம்ப காமனான விஷயம். நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம முடி நரைக்குதோ, லைக் ஆஸ் வி ஏஜ் நம்ம முடி வெள்ளை ஆகுதோ, அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளே ஒரு நேச்சுரல் லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் நம்ம வயசாக ஆக அதுவும் ஸ்லோவாக ஒயிட் ஆக ஆரம்பிக்கும். கண்ணாடி இல்லாம அந்த ஸ்மைல் ப்ரோ ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த உலகத்தை பார்க்கும்போது த ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறது அது எப்படி இருக்கு சார்? டாக்டரா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற சர்ஜரி வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் ரிமூவல் சர்ஜரி தான், யூசிங் ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜி. ஸோ அம்ரித் ஹாஸ்பிட்டலில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி we don't have one machine only. We have both the technologies. We have Contoura, we have Smile. By the year 2045, almost 40% of the population below the age of 15 will have glasses. They should not do their homework and இந்த ஃபோனை பார்த்து homework படிக்கிறது பண்ணக்கூடாது. They can use either a computer, and if they want recreation, they can watch TV. IBC தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே நம்முடைய உடலில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு கண். அந்த கண் ரொம்ப சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம ரொம்ப அழகாக பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை அழகாக காண்பிச்சிட்டு இருக்க ஒரு மிகச்சிறந்த ஒரு பணியை செஞ்சிட்டு இருக்க அம்ரித் ஹாஸ்பிட்டலோட ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் லலித் குமார் சார் தான் இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனில் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஐ ரிலேட்டடாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஐ அம் குட். சார், இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிளட் விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த பிளட் விஷன் இருக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இதை வந்து ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன், நான் எனக்கு பார்க்குற பொருள்லாம் தெரியுது, கொஞ்சம் உத்து பார்த்தா இன்னும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இழுத்துட்டு அவங்க அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இஸ் இட் ஓகே? அப்படி அந்த பிளட் விஷன் இருக்கும்போது நம்ம கண்கள் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அது என்ன சார் பேசும்? பிளட் விஷனுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாமா, சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், ஒரு முக்கியமான காரணம் வந்து ஏஜ், ஒரு 50-60 இயர்ஸுக்கு அப்புறம் முக்கியமான காரணம் வந்து பொறை. ஸோ கேட்ராக்ட் என்பது வந்து ரொம்ப காமனான விஷயம். நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம முடி நரைக்குதோ, லைக் ஆஸ் வி ஏஜ் நம்ம முடி வெள்ளை ஆகுதோ, அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளே ஒரு நேச்சுரல் லென்ஸ் இருக்கும். கடவுள் கொடுத்த நேச்சுரல் லென்ஸ். இந்த லென்ஸு நம்ம வயசாக ஆக அதுவும் ஸ்லோவாக ஒயிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒயிட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம கண் மறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பிளரிங் ஆஃப் விஷன், நீங்கள் கேட்ட மாதிரி. ஸோ இது பிளரிங் ஆஃப் விஷனுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் கேட்ராக்ட். இதை தவிர பேஷண்ட் டயபெட்டிக்காக இருந்தால், டயபெட்டிஸ்னாலையும் கண் நரம்பெல்லாம் பாதிக்கலாம். அதுக்கு பேர் வந்து ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இதை தவிர ரொம்ப ரேராக சில அதர் ரெட்டினல் டிசீசஸுக்கும் இருக்கலாம், அது கூட பிளரிங் ஆஃப் விஷன் காமிக்கும். ஸோ இது எல்லாமே சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, பிளர்ட் விஷன் இருந்தால் நீங்கள் உங்கள் நியரஸ்ட் ஐ டாக்டரை இமீடியட்டாக போய் பார்க்கணும். அதை வந்து நம்ம கண் காமிக்காமே இருக்கக்கூடாது, அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளரிங் ஆஃப் விஷன் இருந்தால் உடனே கண் மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து உடனடியாக வந்து சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சார். ஜெனரலாக வந்து மெடிக்கல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளட் விஷன் உங்களுக்கு இருக்கா, விஷன் ஃப்ரீடம் ட்ரீட்மெண்ட் தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்களுமே அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஸோ இதுக்கு அம்ரித் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நம்ம 2-3 பிரிக்கலாம், சரிங்களா? ஒன்று வந்து டிபெண்டிங் ஆன் தி ஏஜ். இப்போ ஒரு குழந்தைக்கு கண் பார்வை கிளியராக தெரியலன்னா அது யூஸ்வலாக கண்ணாடினால இருக்கும், சரிங்களா? இப்போ குழந்தைங்க வந்து நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 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 10 பேரை நான் ஒரு நாளைக்கு குழந்தைங்கள பார்க்குறேன்னா, சின்ன வயசு குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னா அதில் ஒரு 5 பேர் கண்ணாடி இருக்குது. இட்ஸ் ஸோ வெரி காமன், சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி தான் யூஷுவல் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு கண்ணாடி போட்டு பார்வை அவங்களுக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும். டீனேஜர்ஸில், சரிங்களா, நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, ஆனால் கண்ணாடி போட அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. ஸோ தே டோன்ட் வாண்ட் டு வேர் கிளாஸஸ். ஸோ ஐதர் தே அவாய்ட் வேரிங் கிளாஸஸ் ஆர் அது கண்ணாடி போடாததுனால எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. கண் பார்வை கம்மியாக தெரிஞ்சாலும் தே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அது டேஞ்சரஸ், அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கண் பார்வை செக் பண்ணிவிட்டு ஒன்று கண்ணாடி போடலாம், இல்லை கான்டாக்ட் லென்ஸ் போடலாம், இன்னும் லேசர் சிகிச்சைகள் பண்ணிக்கலாம். லேசர் சிகிச்சை லைக் ஸ்மைல் ப்ரோ, கான்டூரா, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நவீன டெக்னாலஜிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு கண்ணாடி இல்லாமலும் இருக்கலாம். ஓல்டு ஏஜில் வர ப்ராப்ளம்ஸ் வேறு. மோஸ்ட் காமன்லி கேட்ராக்ட் வந்து எல்லாருக்கும் வரும். It's as you age, this is a natural thing which will happen to every old age person above the age of 50-60 வரதான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கும் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிட்டு, இப்போ நிறைய புது டெக்னாலஜிஸ் இதுலேயும் வந்துடுச்சு, சரிங்களா? MICS, ரொபாட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி, மல்டிஃபோக்கல் லென்ஸ், கண்ணாடியே இல்லாத மாதிரி லென்ஸ்லாம் வருது. இப்போ நீங்கள் கண்ணாடியே போடாத தேவை இல்லாத மாதிரி லென்ஸ்லாம் வருது. ஸோ அது பண்ணிட்டா யுவர் லைஃப் வில் பி கம்ஃபர்டபுள். கண்டிப்பாக சார். சார், இத்தனை நாளாக வந்து கண்ணாடி போட்டு மட்டும்தான் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருந்த ஒருத்தங்களுக்கு திடீர்னு வந்து அம்ரித் ஹாஸ்பிட்டலோட இந்த சிகிச்சைகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கண்ணாடி இல்லாமல் அந்த ஸ்மைல் ப்ரோ ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கும்போது
த ஃபீல் அவங்களுக்கு இருக்கிறது அது எப்படி இருக்குது சார்? நான் சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போடலம்மா. ஸோ இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்குறது தப்பு. சரி, தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிராட்டிஃபைங் சர்ஜரிஸ். கிராட்டிஃபைங்னா நம்மளுக்கு ஒரு டாக்டராக இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற சர்ஜரி வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் ரிமூவல் சர்ஜரி தான், யூசிங் ஸ்மைல் ப்ரோ டெக்னாலஜி. ஸோ ஒருத்தர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 6, 7, 8 பவர் போட்டுட்ருக்கார் ஒரு நாள் முன்னாடி. சர்ஜரி பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்து அவருக்கு ஆல்மோஸ்ட் 95% கிளியர் விஷன் தெரியுது ஆன் டே 1. அண்ட் பை டே 7 ஹீஸ் ஏபிள் டு அச்சீவ் ஆல்மோஸ்ட் 99% கிளியர் விஷன் இன் டே 7. ஸோ அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்தே கண்ணாடி போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கண்ணாடியை நம்பி, திஸ் இஸ் கால் கிளாஸ் டிபெண்டன்ஸ். காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்ணாடி தான் தேடுவாங்க, கண்ணாடி போட மாட்டாங்க, தேடுவாங்க. ஏன்னா ஹை பவர் இருக்கும்போது அவங்க கண்ணாடி தேடிட்டு தான் அதை போடுவாங்க. ஸோ தட் டிபெண்டன்ஸ் இஸ் கான். So you can see that their life changes completely. No doubt about it. சரிங்களா சார்? பொதுவாகவே வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஸ்மைல் ப்ரோ இருக்குது, இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆஸ் அ ஆடியன்ஸாக எங்களுக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரீட்மெண்ட்ஸோட பேரை கேட்கும்போதே ஐயோ இது பயமாக இருக்கே, இதை நம்ம எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எங்களை அறியாமையே எங்கள் மனசுக்குள்ளே வருது சார். ஸோ இதுக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக நீங்கள் என்ன விஷயம் சொல்லுங்க? நல்ல நல்ல பேர் தானே வச்சுருக்கோம். ஸ்மைல், சில்க் இதெல்லாமே வந்து நல்ல பேர் தானே. ஸோ டோன்ட் கெட் ஸ்கேர்ட் வித் the names or anything. சரிங்களா? See, as what I have realized is, as hospitals, see, இப்போ என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா நான் அதை பற்றி தான் பேசுவேன். சிம்பிள். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. சரிங்களா? பிகாஸ் ஐ ஹேவ் த பெஸ்ட் டெக்னாலஜிஸ். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். தீஸ் ஆர் ஆல் லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் பேஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் உங்கள் கருவிலியில் ஒரு சின்ன பகுதியை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். அது த்ரூ ரெடியூஸ் த திக்னஸ் ஆஃப் த கார்னியா. கருவிலியோட திக்னஸை குறைச்சி பவர் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு எல்லாருக்கும் பேர் வந்து லென்டிகுலர் எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னாலஜி. அதை தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேர்ட் பண்ணுறோம், டிபெண்டிங் அப்பான் விச் ஹாஸ்பிட்டல் ஹேஸ் தட் மெஷின். சரிங்களா? ஸோ வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். சிமிலர்லி Contoura, Innova, these are all more advanced technologies where it is a customized treatment. ஸோ சில பேருக்கு வந்து பவர் இல்லாமல் கண்ணில் வந்து சில இன்னும் குறைகளும் இருக்கும். there might be some irregularities of the cornea. நம்ம கருவிலேயே சில irregularities இருக்கும். இதையும் நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ அம்ரித் ஹாஸ்பிட்டலில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி we don't have one machine only. We have both the technologies. We have Contoura, we have Smile. So as a doctor, I have the luxury of offering what is best for that particular patient. See, God has not made all eyes the same. கடவுள் வந்து நம்ம எல்லாரோட கண்ணையும் வந்து சேமாக படைக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது we do fewer tests. சரிங்களா? பென்டாகேம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அதை பண்ணிவிட்டு அதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணுவோம், இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்மைல் பெட்டராக இருக்கும், இந்த பேஷண்ட்டுக்கு கான்டூரா பெட்டராக இருக்கும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஜஸ்ட் கோ டு யுவர் டாக்டர், ஐ டாக்டர். ஜஸ்ட் ஃபாலோ. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். கான்டூராவா ஸ்மைலா எது பெஸ்ட்டோ அவங்க டிசைட் பண்ணட்டும். பட் இப்போதைக்கு இருக்கிறதுலே லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸ்மைல் ப்ரோ தான். ஏன்னா it has a lot of advantages, but there are a few situations where Contoura can also be better for a few patients. So as a doctor, I decide what is better for the patient. சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போ ஒரு கண் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கண்ணில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ப்ராப்ளம்ஸை மட்டும் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்தை தான் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் சொல்யூஷனை மட்டும் சொல்லுவாங்க. இப்போ அம்ரித் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரை ஒருத்தங்க எனக்கு கண் பிரச்சனைன்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கண் பிரச்சனையை ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள ஒரு ஹாப்பினஸோடு அனுப்பிச்சி வைக்கிறீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஆஸ் அ டாக்டரா உங்களோட ஃபேவரட் பார்ட் அப்படின்னா அது என்னது சார்? See, the main thing at Amrit Hospital, why we have so many patients and why so many patients believe us, நம்மளை நம்பி ஏன் வராங்கன்னா, they feel as if one of their family members is treating them. சரிங்களா? ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு டைரக்ட் கனெக்ட் விச் வி ஹேவ் வித் த பேஷண்ட். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட், பிகாஸ் வி ஹேவ் பீன் இன் டு ஹாஸ்பிட்டல், we have been into treating patients as a hospital for almost past 35 plus years. So almost 40 years இருக்கும் நாங்க. So that goodwill we have built over a period of years, because the culture starts from my grandfather. My grandfather was a doctor. My entire family, all the family members are doctors. My father, my mother, my wife, my brothers, their wives. In fact, my son is doing his MBBS third year now. So we have seen that culture in us for a very long time. So I have been seeing my father and mother treating their patients so well. So எனக்கு வந்து முதலேருந்து ஒரு ஆசை, நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. And as an eye doctor was my first choice, because obviously we had a very good clientele. When it came to patients, we had a lot of patients, and I saw that they were ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போவாங்க.
ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. தட்ஸ் ஒன் திங். ஸோ that kept me going. அது வந்து that was one main motivation that even I should become an eye doctor. And the other thing is we are doing good quality work at a very reasonable, affordable cost. That is one more thing which I have realized, that patients come back to us saying that, sir, definitely I'm very very happy, at the same time my pocket is also happy. சார் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப இந்த சொசைட்டிலேயே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டிருக்காங்க சார். ஸோ நம்ம வந்து மேபி ஏன்னா நம்மன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நானுமே ஒரு 2K கிட். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அவ்வளோவா இந்த ஃபோன் யூசேஜ், டெலிவிஷன் பார்க்குறது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல துவங்கி எல்லா விஷயமுமே வந்து ஃபோன் அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, அதில் வந்து குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விஷயம் சார் சொல்லுவீங்க? டெஃபினட்டாக பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து the parents should engage with the children. சரிங்களா? அவங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஏன்னா இப்போ நம்மளே வந்து we are all busy, we are on our phones, we are on our computers. So obviously குழந்தைங்களும் அதே தானே நம்மளுக்கிட்டையும் கற்றுப்பாங்க. So we should give some time to the children. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். சரிங்களா? அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ் வந்து தானாகவே கொஞ்சம் கம்மியாக ஆகும். சரிங்களா? அப்படி மெயின் கல்ப்ரிட் இஸ் தி ஃபோன். இந்த ஃபோன் பார்க்கறதுனால தான் நம்ம வந்து கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகி பவர் வருது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னேன்ல, இட் இஸ் எஸ்டிமேட்டட் பை தி இயர் 2045 almost 40% of the population below the age of 15 will have glasses. It is estimated like that. சரிங்களா? ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். வி ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் த சில்ட்ரன். நம்ம குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக டைம் கொடுக்கணும். மூணாவது வந்து ஃபோனோட யூசேஜ் கம்மி பண்ணணும். வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் வி ஷுட் நம்ம குழந்தைங்களுக்கு பேசி அவங்கள புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலாம், பட் ஒரு டைம் லிமிட், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 45 minutes மேக்ஸ் டு மேக்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் அண்ட் டிவி இஸ் பெட்டர், பிகாஸ் அது ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஸ்டடீஸு, அவங்க ஹோம்ஒர்க்கே வந்து கம்ப்யூட்டரில் தான் வருது. ஸோ நான் என்ன சொல்வேன், பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் கம்ப்யூட்டர் வாங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 inch மானிட்டரோட வாங்கி அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது பெட்டர். தே ஷுட் நாட் டூ தேர் ஹோம்ஒர்க் வந்து இந்த ஃபோனை பார்த்து ஹோம்ஒர்க் படிக்கிறது பண்ணக்கூடாது. தே கேன் யூஸ் ஐதர் அ கம்ப்யூட்டர், அண்ட் இஃப் தே வாண்ட் ரெக்ரியேஷன் தே கேன் வாட்ச் டிவி. தே ஷுட் அவாய்ட் ஃபோன். கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சொன்னீங்க, இப்போ ஆஸ் அன் அடல்ட்ஸ் எங்களோட லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோனோடவே தான் இருக்குது. ஈவன் அது அன்டைமாக இருந்தாலும் சரி, அது ஃபோனோடவே தான் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நாங்கள் என்ன விஷயம் இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரூமில் வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். இது எதனோட அடிப்படையில் சார்? ஆஸ் அன் அடல்ட் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் பவர் ஜென்ரலி வராது. இது குழந்தைங்கள தான் க்ரோயிங் ஃபேஸ், அதில் க்ரோயிங் ஃபேஸில் தான் இந்த ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணாடி வர வாய்ப்பு இருக்குது. நம்ம டீனேஜர் ஆர் அபவ் டீனேஜர் ஏஜில் என்ன ஆகும்னா, யூஸ்வலி நிறைய ஃபோன் யூஸ் பண்ணால் கண்ணு ட்ரை ஆகும். சரியா? என்ன ஆகும்னா, நம்ம கண்ணு பிளிங்க் பண்ணாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் காசஸ் அ லாட் ஆஃப் ட்ரைனஸ் இந்த பேஷண்ட் சைட்ஸ். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என் கண்ணு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, கண் உறுத்திக்கிட்டே இருக்குது, தூக்கம் கண்ணை மூடி தூங்க ட்ரை பண்ணால் தூக்கமே வர மாட்டேங்குது, கண்ணுக்குள்ளே எரிச்சலாகவே இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஓவர் எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஃபோன் அண்ட் computer. See, if you are a software engineer or if your work is related to computer use, there is no other option. You have to use it. As a banker also, a banker has to sit on his computer. அவங்க பேங்க்லேயே வந்து கம்ப்யூட்டர் வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. So that is your profession. But அதை தவிர don't use your computer and phone unnecessarily, like watching a lot of videos or reels or maybe you can watch this interview because this is an informative interview, but apart from that, try to avoid things which are unnecessary. கண்டிப்பாக சார். அது சார், இப்போ நம்ம குழந்தைங்களுக்கான இந்த ஐ விஷன் பற்றின விஷயங்களை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுக்கு வந்து கண்ணாடி போட்டாங்க, சின்ன வயசுலேருந்து ஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு, கண்ணாடி போட்டாச்சு. இப்போ அவங்கள வந்து அந்த கண்ணாடி ரிமூவல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அம்ரித் ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்ன மாதிரியான விஷயம் வச்சுருக்கோம் சார்? இது ரொம்ப நல்ல கேள்வி. குழந்தைங்க எப்படின்னா, அவங்க பவர், அவங்க க்ரோயிங் ஏஜ், அவங்க ஹைட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி கண்ணோட சைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த மொபைல் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறதுனால, அவுட்டோர் ஆக்டிவிட்டி கம்மியாக பண்ணுறதுனால இன்னும் பவர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இதை கட் டவுன் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து நான் முதலே சொல்லிட்டேன், தே ஹேவ் டு டூ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், தே ஷுட் அவாய்ட் மொபைல்ஸ். ப்ளஸ் தெர் இஸ் சம்திங் கால்ட், தெர் இஸ் அ நியூ திங் விச் இஸ் இன்ட்ரடியூஸ் நவ். இட் இஸ் கால்ட் மயோபியா கண்ட்ரோல் ஸ்பெக்ஸ். நம்ம நார்மலாக ஸ்பெக்ஸ் இருக்கிற மாதிரியே அந்த ஸ்பெக்ஸு நம்ம கிளாஸ் போடுறோம்ல, there is a lot of physics involved in this, and they have come up with a new technology called DIMS in children. These glasses are. So this is basically myopia control glasses. This reduces the growth of the eyeball, and once the eyeball stops growing, the power also stops increasing.
சரிங்களா. திஸ் இஸ் ப்ரூவன் ஆல்மோஸ்ட் 60 to 70% சக்ஸஸ் ரேட். சரிங்களா. இது வந்து இந்த கண்ணாடி போடுறதுனால பவர் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு புது திங். த கிளாஸஸ் ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ், பட் நம்ம அதை பார்க்கக்கூடாது. நம்ம குழந்தை ஐயோட ஹெல்த்தை நம்ம பார்த்துட்டு இந்த கண்ணாடி கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி போடணும். சரிங்களா. தீஸ் ஆர் கால்ட் மயோப்பியா கண்ட்ரோல் கிளாஸஸ். ஓகே. அப்போ அந்த கண்ணாடி நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு மறுபடியும் இந்த விஷன் சார்ந்த எந்த விஷயங்களும் பவர் அந்த வேகமாக இன்க்ரீஸ் ஆகாது. இட் கண்ட்ரோல்ஸ் தி இன்க்ரீஸ் ஆஃப் பவர் டு சம் எக்ஸ்டென்ட். சார் இப்போ வந்து ஏஜ்டு பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கேட்ராக்ட் ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு 40 to 50 இந்த ரேஞ்சில் வரும்போதுமே நிறைய பேருக்கு அந்த விஷயம் வருது. சார் அதுக்கு வந்து நம்மளோட அம்ரித் ஹாஸ்பிட்டலில் வந்து ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு நியூ அண்ட் வந்து அட்வான்ஸ்டான ஒரு எக்யூப்மெண்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணி அதை போயிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது சார்? We were the first people, we were the first person hospital to get this technology in Chennai 12 years. We have got a newer version of the same technology now, which we recently added. சரிங்களா. ஸோ robotic cataract surgery என்ன அட்வான்டேஜ்னா, இட் இஸ் அ மச் மோர் ப்ரிசைஸ். இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரிசைஸான சர்ஜரி. அது நம்ம அதில் வந்து எந்த மேனுவல் ஒர்க்கும் இல்லை. சரிங்களா. இப்போ வந்து நார்மல் சர்ஜரியில் வந்து we use a blade to make a small opening in the eye and remove the cataract. சரிங்களா. அதுலேயும் சூச்சர்ஸ் வராது. பட் இதில் என்ன ஆகுது, இந்த இன்சிஷன்ஸ் அந்த கட் பண்ணுறது, பொறையை வந்து பீஸாக கட் பண்ணுறது எல்லாமே வந்து robotic மிஷினே பண்ணும். ஸோ யூ கேன் இமேஜின் தட் தெர் இஸ் நோ மேனுவல் ஒர்க். சரிங்களா. மேனுவலாக வந்து அதில் பொறையை கட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, ஒன்று வந்து லென்ஸோட சென்ட்ரேஷன்னு சொல்லுவோம். லென்ஸோட சென்ட்ரேஷன் நல்லா இருந்தால் பார்வை இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். சரிங்களா. கலர்ஸ் எல்லாம் இன்னும் பிரைட்டாக தெரியும். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி வைஸ், ஏன்னா இதில் வந்து மேனுவல் ஒர்க் எதுவும் இல்லாததுனால, ஸோ இந்த சேஃப்டி வைஸ் இட் வில் பி டெஃபினெட்லி பெட்டர் தேன் அ நார்மல் கேட்ராக்ட் சர்ஜரி. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது வந்து த ஹீலிங். ஏன்னா வி டோன்ட் யூஸ் எனி பிளேட் ஆர் எனி திங். ஸோ ஹீலிங் இஸ் மச் மோர் ஃபாஸ்டர் இன் திஸ் பர்டிகுலர் சர்ஜரி. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அவங்க வேலைக்கு வந்து சீக்கிரம் போகலாம். தே கேன் கெட் பேக் டு த ரொட்டீன். அந்த என்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணுறாங்களோ அதை வந்து சீக்கிரம் தொடங்கலாம் அவங்க. ஓகே சார். இப்போ நாங்கள் வந்து ஊர் சைடு இங்கெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கண் சார்ந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 month to 2 month வந்து அவங்க ஒரு பிரேக்கில் இருப்பாங்க சார். சார் அதுக்கு வந்து இந்த ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாமா. சரிங்களா. ஏற்கனவே ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் ஏற்கனவே இருந்த சர்ஜரியை வந்து நம்ம ஹீலிங்லாம் டைம்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சிடுச்சு. ஸோ தே குட் கெட் பேக் டு ஒர்க் இன் 5 days. இந்த ரோபோட்டிக் சர்ஜரினால அவங்க எல்லா வேலையும் அவங்க வந்து மேபி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி டாக்டராகவே இருக்கலாம். சரிங்களா. எல்லாமே வந்து 2 days கழித்து அவங்க ஒர்க்குக்கு போகலாமா. ஓகே. 2 நாளில் போகலாம். அவ்வளோதான். நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஸ்ட்ரகிள்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அரௌண்ட் ஒரு 50 to 70% எல்லாருக்குமே வந்து அந்த 50 to 60 ஆயிடுச்சுன்னா ஒரு ஐ சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையவே மாற்றும் அப்படிங்கிற ஹோப் எங்களுக்கு இருக்குது. சார் இப்போ வந்து நீங்கள் இந்த ரோபோட்டிக் கேட்ராக்ட் சர்ஜரி இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது சார். அந்த ஸ்மைல் ப்ரோவில் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணுற சர்ஜரியில் மெயினாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம கருவிலி இருக்குல்ல, சரியா, அது ஒரு பர்டிகுலர் திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸை வந்து நம்ம டீபல்க் பண்ணுவோம். டீபல்க்னா அதை கொஞ்சம் குறைக்கணும். சரிங்களா. ஸோ அந்த குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்மைல் ப்ரோ லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப தின்னான பார்ட், அந்த கருவிலியோட தின்னான பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், டீபல்க் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டி கருவிலியை டீபல்க் பண்ண உடனே அந்த பவர் போயிடும். சரிங்களா. இட் யூஸ்வலி டேக்ஸ் அரௌண்ட் 15 minutes ஃபார் போத் தி ஐஸ் அண்ட் த லேசர் இஸ் ஸோ ஃபாஸ்ட் தட் இட் டேக்ஸ் ஒன்லி 9 seconds ஃபார் தி ட்ரீட்மெண்ட். அதனால தான் we say that change your life in 9 seconds ன்னு சொல்லிட்டு. And for both the eyes the treatment might take overall will take 15 minutes. இது கழிச்சும் வந்து பேஷண்ட் வந்து ஒரு 2 days கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். 2 days கழிச்சு அவங்க ஒர்க்குக்கு போகலாம். கண்டிப்பாக பேக் டு நார்மல் லைஃப் வந்து ஒரு 2 daysலேயே பாசிபிள். அது சார் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கன்சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த வேலையில் வந்து நாங்கள் வந்து ரீசெண்டாக உங்களோட இன்டர்வியூவில் பார்த்தோம் 35+ years சக்ஸஸ்ஃபுல்லி அம்ரித் ஹாஸ்பிட்டல் வந்து செலிப்ரேட் பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸை வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எவ்வளோ ஹாப்பினஸாக பார்க்குறீங்க. அந்த பீப்புள் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த ஒரு ட்ரஸ்ட் அதை வந்து 35+ years வந்து நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹவு ஹாப்பி யூ ஆர் சார்? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஐம் இன் த ரைட் ப்ரொஃபஷன். சரிங்களா. ஐ ரியலி என்ஜாய் whenever I get up in the morning. First thing I thank God is இந்த ப்ரொஃபஷனில் நான் இருக்கேன் and I'm doing good for myself as well as for the patients who I treat. ஸோ அதே ஒரு பெரிய சந்தோஷமான பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். சரிங்களா. அண்ட் சின்ஸ் we are always innovating ourselves with newer technologies, newer way to treat our patients,
newer ways to make them happier. So that also gives an additional happiness to me. கண்டிப்பா சார். நிறைய பேருடைய பார்வையை அவங்க இந்த உலகத்தை பார்க்கறது ரொம்ப அழகாவே மாத்திருப்பீங்க. அவங்க முகத்துல இருந்து ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு as a டாக்டரா நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என் மனசை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. நான் ரொம்ப எமோஷனல் ஆனேன். அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுச்சு. என்னோட பேஷண்ட் சொன்ன இந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன சார்? ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? There was one recent incident. சரிங்களா, இது 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. போத் ஆர் born with corneal blindness. corneal blindnessனா அவங்க கண்ணோட கருவிழி ஒயிட்டாக இருந்துச்சு. சரிங்களா, அவங்க பிறவிலேருந்தே அவங்க 2 பேருக்கும் பார்வை இல்லை. ஸோ அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போனாங்க. தே ஆல்சோ கேவ் சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் சேயிங் தட் we can try. பட் somehow அந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து they were not very convinced ஓகே with the treatments offered at other places. ஸோ அவங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட், ஒரு பழைய பேஷண்ட், அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 2 குழந்தைங்களையும் நான் பார்க்கும்போது I felt really bad because both of them were literally blind because they were not able to attend school with normal children. சரிங்களா, அவங்க வந்து ஸ்கூலில் வந்து படிக்கும்போது நார்மல் ஸ்கூல் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க டீச்சர்ஸும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் அவங்களை பிளைண்ட் ஸ்கூல்லே போடுங்கன்னு சொல்லிட்டு. பட் அவங்க எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வச்சு, நீங்கள் மேடம் நீங்கள் ஜஸ்ட் யூ ரிசைட் பண்ணுங்கள், அந்த குழந்தைங்க பிக்கப் பண்ணிப்பாங்க. பிகாஸ் both the children were so intelligent. So both the children underwent a corneal transplant. இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா கண் தானம் பண்ண மாட்டாங்க. ஸோ we did a corneal transplant for one child and the other child had a cataract, congenital cataract in one eye. So both of them have got some useful vision. ஸோ இப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து, சார் முதல்ல வந்து நான் கூட தான் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனோம், இப்போ வந்து அவங்களே ஒரு அளவுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுறாங்க. தே ஆர் ஹேவிங் சம் யூஸ்ஃபுல் விஷன். ஸோ that was a very emotional moment for me to see 2 children who were totally blind. They got back some useful vision so that they can do their activity. அவங்க வேலையை அவங்க ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். So that was a recent incident which made me very, very happy and very, very, very proud. There are many more incidents, but of late I remember only this one. கண்டிப்பா சார். இட் வாஸ் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை சார்? நம்மளும் அதுக்கு ஒரு கருவியா இருக்கோம் அப்படிங்கிற போது. கண்டிப்பா சார், இப்போ வந்து நிறைய கண் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். கேட்ராக்டாக இருக்கட்டும், பிளட் விஷனாக இருக்கட்டும், கண் வலி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆஸ் அ கம்யூனிட்டியாக இந்த மாதிரியான கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டராக நீங்கள் சொல்கிற விஷயம் இந்த கம்யூனிட்டிக்கு என்ன சார்? நெவர் இக்னோர் எனி கம்ப்ளைண்ட்ஸ். உங்களுக்கு எந்த தொந்தரவாக இருந்தாலும் கண்ணில் இம்மீடியட்டாக டாக்டரை போய் பாருங்கள். இப்போ அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் இருந்தாலே நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்ணை செக் பண்ணிக்கணும். ஏன்னா கருவிலி உங்கள் கண்ணோட ரெட்டினா வந்து பாதிக்கலாம் சுகர்னால். ஸோ இவ்வளோ அவேர்னஸ் இருந்தோம், ஸ்டில் வி see patients who ignore their eye health or their general health also. ஸோ ஒன் ரெக்கமெண்டேஷன் வந்து, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இமீடியட்டாக கண் டாக்டரை போய் பாருங்கள். சரிங்களா, ஓகே. கண் டாக்டர் பார்த்துட்டு அது என்ன சிகிச்சையோ அது இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. டோன்ட் போஸ்ட்போன் திங்ஸ், தள்ளி போடாதீங்க அதை. சரிங்களா, அண்ட் எஸ்பெஷலி when you have access to doctors, there are so many eye doctors, so many hospitals in Chennai. உங்கள் கண்ணை திரும்பி பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரிங்களா, ஸோ யூ ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் யுவர் ஐ ஹெல்த் and immediately visit the doctor. That is one advice which I would like to give. Second thing is, lead a healthy lifestyle. See, whatever is healthy for the body is healthy for the eye also. Like eating a healthy diet, regular exercises. If you are a diabetic or a BP பேஷண்ட்டாக இருந்தால் இதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது உங்கள் கடமை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா கண்ணும் நல்லாயிருக்கும். சார், பொதுவாக வந்து அம்ரித் ஹாஸ்பிட்டல் வந்து ஐயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி கைனகாலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து அம்ரித் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. என்ன நோய் அப்படின்னாலும் இதற்கான தீர்வு வந்து அம்ரித் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். பட் மக்களுக்கு தெரியறதுக்காக என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார்? அம்ரித் ஹாஸ்பிட்டல் இஸ் a மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சரிங்களா, அது முதல்லேருந்தே வந்து ஐ பிரபலமானது. பட் we have all departments like gynecology, pediatrics, orthopedics, general medicine and geriatric medicine for old age patientsக்கு இருக்குது. இதை தவிர டெர்மட்டாலஜி, கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, பீடியாட்ரிக் சர்ஜரி, இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இட்ஸ் a complete multi speciality hospital with all departments under one roof. சரிங்களா, and we have 3 branches. One is in Saukarpet and 2 in Purushwakam.
ஸோ the patient can come and avail all the facilities under one roof. சார் ஆக்சுவலி எனக்கு வந்து இது கண்ணு தானே, இதை நம்ம ஏன் கேர் பண்ணிக்கணும், அது ஒன்றும் இல்லை, அது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பார்வை இருக்குது. ஆனால் இந்த உடம்புல கண் தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரோட கன்சல்டன்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து பிளட் விஷன், அதே மாதிரி கேட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல்சோ அம்ரித் ஹாஸ்பிட்டலில் இருக்க அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட், ஸ்மைல் ப்ரோ, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் கண்ணை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து கண் சார்ந்த எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் அவங்களுக்கு இதிலிருந்து ஒரு பதில் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.